கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் 14ஆம் தேதி கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்றது. பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பற்றும். காரணம் என்னன்னா, கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாம். சில நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக நல்லதும் நடக்கலாம். பல நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக மோசமான விளைவுகளையுமே நம்ம சந்திக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும், இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மிக எதிர்பாராத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் கன்னி ராசினியர்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகுது, தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா, இல்லைனா தற்போது செய்யக்கூடிய தொழிலையே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சால் அதில் நமக்கு லாபமானது கிடைக்குமா, அது மட்டும் கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது, நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா, நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக முடியக்கூடுமா, அதே போல் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணமானது உங்களோட கைக்கு வராமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போ உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணி போடுங்க. சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடுங்க. மேலும் இந்த சந்திர கிரகணத்தோட மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சந்திர கிரகணம் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த 2 பொருளை கலந்து குளிச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க. அதாவது கிரகணம் முடிஞ்ச உடனேயே நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கிரகணத்தால் வர தோஷம் எதுவுமே பண்ணாது. இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க இந்த ரத்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த ஒரு கிரகணமானது அன்னைக்கு நாளில் நீடிக்க போகுது. காலையில் 9:27 மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா 5:27 வரைக்கும் இந்த கிரகணமானது இருக்க போகுதுங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்க போகுதுங்க. இதை வச்சு தான் கன்னி ராசியோட பலன்களுமே கணிக்கப்பட்டிருக்கு. 2025 மார்ச் 14 அன்று நடைபெற சந்திர கிரகணம் கன்னி ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கிரகணம் கன்னி ராசியோட 6வது வீட்டில் நிகழ உள்ளது. இது வேலை, ஆரோக்கியம், கடன், போட்டி, எதிரிகள் இது எல்லாத்தையுமே குறிக்கிற வீடு. எனவே இந்த சந்திர கிரகணம் இந்த ராசிக்காரங்களோட பல்வேறு அம்சங்களை பாதிக்கலாம். தொழில் மற்றும் தொழிலில் எதிர்பார்க்குற மாற்றங்கள். சந்திர கிரகணம் தொழில் மற்றும் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமான தேர்வுகளை எடுக்கும் நேரம் இதுதான். சிலருக்கு பணியில் இடமாற்றம் ஏற்படும்.
புதிய பொறுப்புகள்லாம் வரலாம். இல்லைன்னா அது எல்லாமே தாமதமாக கிடைக்கலாம். கூடுதல் உழைப்பினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அதிகாரிகளோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சிறிய தடைகள்லாம் எதிர்பார்க்கலாம். இதனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் கொஞ்சம் பொறுமையோடு எடுக்கலாம். சந்திர கிரகணம் நிதி நிலையை பாதிக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் தீவிரமாகலாம். தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பழைய கடன்களை அடைக்க திட்டமிட வேணும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. முதலீடுகளில் அதிக கவனம் தேவை. யாருக்குமே அதிகமாக கடன் கொடுக்க வேண்டாம். திரும்ப கிடைக்கிற விஷயத்தில் ரொம்பவே சிக்கல் ஏற்படலாம். புதிய வருமான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகலாம். எந்த ஒரு முதலீடுகளையும் இந்த காலத்தில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. சந்திர கிரகணம் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை உருவாக்கலாம். குறிப்பாக திடீர் உடல் நலக்குறைவு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். சோர்வு அதிகரிக்கலாம். ஓய்வுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிறுநீரக, குடல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். உணவு முறையில் ரொம்பவே கட்டுப்பாடு அவசியம். ஆரோக்கியத்தை புறக்கணிக்காமல் உடல்நல பராமரிப்பில் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். சந்திர கிரகணத்தின் தாக்கம் உணர்ச்சி பொறுமையை சோதிக்கும். குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீட்டில் ஏற்படுற வீண் விவாதங்களை, வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. உறவினர்களிடையே சில நெருக்கடிகள் உருவாகலாம். வாழ்க்கை துணையோட உறவில் விறுவிறுப்பான சூழல் காணப்படும். பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானவை தான். எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் நல்ல மாற்றங்கள்லாம் வரும். மாணவர்கள் கவனம் சிதறாமல் பாடங்களில் உறுதியாக இருப்பது ரொம்பவே அவசியம். தேர்வுகளுக்கு அதிகமாக தயாராகணும். எதிர்பார்த்த விடைகள்லாம் கிடைக்கலாம். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்க கணேசர் அல்லது சரஸ்வதி தேவியை வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க. இதுக்கு ஆன்மீகம் மற்றும் பரிகாரங்கள் என்னென்னா, சந்திர கிரகணம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறிய சிறிய சவால்களை கொடுக்கும்போது ஆன்மீக வழிபாடுகளால் நன்மை ஏற்படும். விஷ்ணு மற்றும் துர்க்கை தேவியை வழிபடுவது நல்லது. நவகிரக ஹோமம் அல்லது சந்திர கேதுவிற்கு பரிகாரம் செய்யலாம். அதாவது திங்கட்கிழமையில் சிவன் கோயிலில் பால் அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே நல்லது தருங்க. 2025 மார்ச் 14 சந்திர கிரகணம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சவால்களோட கூடிய மாற்றங்களாக இருக்க போகுது. ஆனாலும் இந்த மாற்றங்கள் எல்லாமே தற்காலிகமானவை தான். பொறுமையாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வர பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அன்னைக்கு நடக்க இருக்கிற சந்திர கிரகணம் ஜோதிட ரீதியாக அனைத்து ராசிகளும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை தான் ஏற்படுத்தும். இது முழு சந்திர கிரகணமாக இருக்கும் மற்றும் குறிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. சந்திர கிரகணம் பொதுவாக மனநிலை, உணர்ச்சி மாற்றங்களை மற்றும் குடும்ப வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கும். அதனால கன்னி ராசிக்காரங்க இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. உழைப்பும் நீங்கள் இந்த விஷயத்தில் சந்திர கிரகணம் முடியிறப்ப சில சவால்களையும் புதிய அனுபவங்களையும் இது ஏற்படுத்தக்கூடும். உடல் நலம், பணம், குடும்ப உறவுகள் இந்த விஷயத்துலையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப கவனிக்க வேண்டியது உடல் நலம், செலவுகள், வேலை பிரச்சனைகள், உறவுகளில் கருத்து வேறுபாடு இந்த விஷயத்துலையெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க.
இதிலிருந்து வெளிவரக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னா, தியானம் பண்ணுங்க, மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். விஷ்ணு வழிபாடு, தானம், சந்திர பகவான் அர்ச்சனை, இது எல்லாமே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்க. நீங்கள் பொறுமையோடு இருக்கிறது, உழைப்பில் தொடர்ந்து அசைக்காமல் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு இருக்க முயற்சியை நீங்கள் மேம்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வழியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சந்திர கிரகணம் முடியும் போது நான் சொன்ன அந்த 2 பொருளை மட்டும் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா, குளிக்கும்போது அதனால வர எந்த ஒரு தோஷமும் உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க. இந்த கிரகணத்தை கவனமாக எதிர்கொண்டு சரியான முடிவுகளை எடுத்து நல்ல செயல்களை செஞ்சால் எதிர்மறை விளைவுகளை குறித்து வாழ்க்கையில் முன்னேறலாம்.